ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது தன்னை அறிந்த நிலையில் ஒருத்தன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது பக்தி மார்க்கத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன கண்ணை மூடிக்கிட்டு உங்களை சிந்தித்து பார்க்க சொன்னோன்னா, பெரும்பாலும் இறைவன் அப்படிங்கிறவர் தன்னிகரற்றவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது எல்லா மார்க்கங்களும் வேறு வேறு மாதிரி சொன்னாலும் ஒரே ஒரு அடையாளத்தை தான் அது விட்டு செல்கின்றது. பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அன்பு வடிவானவன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மயானத்து சாமி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மயானத்து சாமி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? பெரும்பாலும் சிவபெருமான ரொம்ப கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க இல்லை, இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மயானத்தில் வசிக்கக்கூடியவர் தானே, மயானத்தில் நடனம் ஆடக்கூடியவர் தானே அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ கண்ண மூடி யோசிங்க. வாழும்போது நமக்கு அருள் புரிவதற்கு பல பேர் இருக்கின்றார்கள். வாழும்போது நமக்கு உதவி செய்வதற்கு பல பேர் இருக்கின்றார்கள். வாழும்போது